முதல்ல இந்த அம்பாளை பத்தி பேசிடலாம். ஏன்னா நான் அதனாலதான் அது ஒரு ஒரு சின்ன கேப் வச்சு வச்சிருக்கேன். நீங்களே சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து சுயம்பா தோடின அம்பாள். இவங்க வந்துட்டு ஒரு 55 இயர்ஸ் முன்னாடி அது வந்து ஒரு வாழைத்தோப்பா இருந்துதான். ஸோ அங்கே வந்து அந்த அம்மன் வந்து சுயம்பா தோணியிருக்காங்க. பெரிய பாளையத்தம்மன், அங்காள பரமேஸ்வரி, கன்னிகா பரமேஸ்வரின்னு 3 அம்பாள் வந்து இருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன? நம்ம சோல் பவரும் அந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகணும். அது கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டோம்னா நம்ம என்ன மேஜிக் வேணால் அந்த லைஃப்பில் பண்ணலாம். அருமை அருமை. டியூனிங் கரெக்டாக இருக்கணும். ஆமாம். ஜென்ரலாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு பண வரவுக்குன்னா என்ன நீங்கள் அதில் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க? ஸோ மணி அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு முதல்ல வந்து நம்ம தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வித்தியாசமான பர்சனாலிட்டிஸை அழைச்சிட்டு வந்து நிறைய நேர்காணல்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா, இவங்க பேர் மதுரை அம்மனுடைய பேர். நிறைய தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளராக பணியாற்றிய ரொம்ப பெரிய அனுபவம் உண்டு அவங்களுக்கு. பல பேருக்கு அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தொகுப்பாளர் அப்படின்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய பன்முக திறமைகள் இருக்குது. அவங்க மெயினாக ஒரு பெரிய தொழிலதிபர், என்டர்பிரினர்னு சொல்லலாம். டான்ஸ் டீச்சர், அவங்க மிகச்சிறந்த ஒரு அழகியல் நிபுணர், பொட்டிக் வச்சுருக்குறாங்க. இது தவிர சென்னையில் முக்கியமான ஒரு இடத்துல ஒரு திருக்கோவில், அந்த திருக்கோவில் யாருமே கண்டுக்கலை, யாருக்குமே அதன் மேலே ஒரு கவனம் வராத போது அந்த ஒரு திருக்கோவிலையே எடுத்து எல்லாரும் குழந்தைங்களை தத்தெடுப்பாங்க, கிராமங்களை தத்தெடுப்பாங்க. ஆனால் திருக்கோவிலையே தத்தெடுத்து அதை நல்லபடியாக அதில் பூஜைகள்லாம் நடக்கிறதுக்கான நிறைய பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட நம்முடைய அன்பிற்குரிய திருமதி மீனாட்சி அவர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். தெய்வ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ மேம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க என்னை பற்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எத்தனை பேருக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க? இல்லை உங்களுக்கு இன்ட்ரோ பார்த்தீங்களா? ஜாலியாக இருக்குது, கேட்க நல்லா இருந்தது. அண்ட் உண்மையாக சொல்லணுன்னா அது நான் ஷோக்காக சொல்லலை, உங்களோட நான் எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறது இதுவே நான் ஒரு யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்டாக தான் நான் வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு டேலண்ட்டும் அதை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த அம்பாளை பற்றி பேசிடலாம். ஏன்னா நான் அதனால தான் அது ஒரு ஒரு சின்ன கேப் வச்சு வச்சுருக்கேன். நீங்களே சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. எங்கே இருக்குது அந்த கோவில்? அங்கே என்ன அம்பாள் இருக்காங்க? இவங்க வந்து அருள்மிகு முப்பெரும் தேவியர் அப்படின்னு சொல்லிட்டு சாலிகிராமம்ல மஜித் ஸ்ட்ரீட்டில் இந்த கோவில் வந்து இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலமாக தான் நான் வந்து வருஷமோ ஏதாவது முக்கியமான பூஜை அப்போ ஏதாவது கேட்குறது பொருளாக வாங்கி கொடுப்பேன், இல்லை ஏதாவது பணமாக கொடுப்பேன். பட் நான் அந்த கோவிலுக்கு போன நாட்கள் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் சொல்ல 5 to 6 years நான் அது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சமீப காலமாக அந்த கோவில் கட்டினவங்க, அந்த கோவில் வச்சிருக்கிற அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த் இஷ்யூ காரணமாக அவங்களால பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரோ பண்ண அக்கா வந்து உன்னால் பண்ண முடியுமாடா அப்படி கேட்டாங்க. எனக்கு ஒரு செகண்ட் எதுவுமே நான் யோசிக்கல. உடனே வந்து அக்கா நான் பண்ணுறேன்க்கா, நீங்கள் உடனே பேசுங்க, நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ஜான்லேருந்து பண்ணுறேன். எனக்கு வந்து இதில் வந்து மன நிம்மதி, ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அண்ட் இது நான் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது வந்து சுயம்பா தோடின அம்பாள். இவங்க வந்துட்டு ஒரு 55 இயர்ஸ் முன்னாடி அது வந்து ஒரு வாழைத்தோப்பாக இருந்துதான். ஸோ அங்கே வந்து அந்த அம்மன் வந்து சுயம்பா தோணியிருக்காங்க. பெரிய பாளையத்தம்மன், அங்காள பரமேஸ்வரி, கன்னிகா பரமேஸ்வரின்னு 3 அம்பாள் வந்து இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பின்னாடி வந்து புத்தும் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா அந்த கோவிலில் ப்ராப்பராக பூஜை நடக்கணும், எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். இந்த முப்பெரும் தேவியர்னு உடனே நம்ம பொதுவாக சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இது வந்து ஊர் பக்கங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய திருக்கோவில்களில் நானும் போகும்போது ஸ்பீச்சுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். பெரியபாளையத்தம்மன், அங்காளம்மன், கன்னிகா பரமேஸ்வரி 3 பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ஒரு இளம் பெண், ஒரு நடுத்தர வயது பெண், மூத்தவங்க வீட்டில் உள்ளவங்க 3 ஜென்ரேஷன் பெண்களும் அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரைட்? எனக்கு உண்மைதான். ஏன்னா பெண்களை வந்து எந்த ஏஜ்ல இருந்தாலும் அவங்கள அம்பிகையா தான் நம்ம வழிபாடு செய்யறது வழக்கம். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது நாம போறது இல்லை, அம்பாள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால நீங்க நல்லா செய்யுங்க.
இது தவிர உங்களுடைய டான்ஸ் கிளாஸ் பத்தி சொல்லுங்க. பரதநாட்டியம் கிளாஸ் வந்து ஆக்சுவலி என்னோட பக்கெட் லிஸ்ட்லேயே அது கிடையாது. எனக்கு வந்து சலூன் இருந்தது, பொட்டிக் இருந்தது, இதெல்லாம் இருந்தது. எனக்கு வந்து சின்னலேருந்து பிஸ்னஸ் பண்ணும். அது என்ன இதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணும். நம்ம இந்த படம்லாம் பார்த்துட்டு கெத்தாக இருக்குமா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. டான்ஸ் கிளாஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு, அவள் வந்து என்னை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி, ஆண்டி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளாவே போய் ஜதிக்கட்டை வாங்கி எல்லாமே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அவனை என்னை கன்வின்ஸ் பண்ணி, அவள் எது சொன்னாலும் நான் வந்து கேட்டுருவேன். ஸோ கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து அன்றைக்கி கிளாஸ் எடுக்க வச்சா. அவளுக்கு மட்டும்தான் சரி என்னோட சலூனில் நான் ரூமில் வந்து அவளுக்கு எடுத்தேன், ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவள் ரீல்ஸாக போஸ்ட் பண்ணி அதில் எனக்கு என்கொயரி வந்து ஓவர் த நைட் ஒரே நாள்லேயே எனக்கு வந்து தேர்ஸ்டே அவள் போஸ்ட் பண்ணா, சாட்டர்டே வந்துட்டு 33 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் ஆகிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு குட்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து சரி ஜாலியாக தானே இருக்குது, நமக்கும் அந்த ஒரு 1 hour 2 hours 1 hour தான் ரெஃப்ரெஷ்மென்ட். ஆமாம் 1 hour கிளாஸ் இருக்கும். ஆனால் யாருமே 1 hourல கிளம்ப மாட்டாங்க. ஒரு 2 hours 2.5 hours அங்கேயே இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு ஜாலியாக போகும். அண்ட் ஏஜ் லிமிட்டும் பார்த்தா என்கிட்ட வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 55-56 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து கற்றுக்குறாங்க. எந்த ஏஜ் லிமிட்டும் வந்து கற்றுக்கலாம் தாராளமாக. ஆனால் கற்றுக்கிறதுக்கு வயதே கிடையாது, வயது லிமிட்டுங்கிறதே கிடையாது. இந்த கலைகள் வந்து நீங்கள் சின்ன வயசில் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து எனக்கு ஒரு 4 மாஸ்டர் கிட்ட 4 குரு இருக்காங்க. ஸோ அதில் ரீசெண்டாக வந்து டயனா சதீஷ் மேம் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நாங்கள் இப்போது ரீசெண்டாக நிறைய கச்சேரி பண்ணுவோம். தமிழ் சங்கம்லாம் வந்து கச்சேரிஸ் வந்து என்ன ஆட வைப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி விஜய்னு ஒரு மேம் கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்புறம் கீதான்னு ஒருத்தங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். எஸ்தர்னு ஒரு மேம் கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னோட குரு. இவங்க எல்லாருக்கூடையும் இன்னமும் நான் வந்து கனெக்ஷனில் தான் இருக்கேன் நான். ஆமாம். இல்லை, இந்த கலைகள் ஒரு பெரிய தெய்வீக அனுகிரகம் தான். இதை தவிர உங்க பொட்டிக்கு, அதுவும் ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கான பிஸ்னஸ்ல அதுவும் ஒன்று. அதே நேரம் பியூட்டி அந்த இதுவும் சாலூனும் உங்களோடது போயிட்டு இருக்கு இல்லையா? அது வந்து பிரைடு எல்லாமே ஆமாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பிரைடலுக்கு பண்ணுறோம். நார்மல் நமக்கு சலூன் சர்வீஸ் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. பொட்டிக் வந்து சாரி பைத்தியம் நான். சரி நம்மளே கடை வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ஷாப்பிங் போகிறதும் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்ம வியாபாரமாக பண்ணால் இன்னும் நல்லா இருக்குல்ல. நம்ம வந்து கடைக்காக பொருள் வாங்குகிறோம், ஸ்டாக் வாங்குறோம்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிடுவேன். ஒரு தடவையும் வீட்டில் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த தடவை நீ எதுவுமே எடுக்காத, கபோர்டில் இடம் இல்லை. நானும் ப்ராமிஸ் பண்ணிட்டு போவேன். ஆனால் வந்து கஸ்டமருக்கு சாரி வாங்குறோமோ இல்லையோ முதல்ல நமக்கு என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் எடுத்து நான் வந்து வச்சிடுவேன். இல்லை, அது நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிறதுங்கிறது இருக்குது இல்லை, அது ஒரு பெரிய கலை தான். அந்த வகையில் இப்போது உங்களுடைய அடுத்த ஒரு டைமென்ஷனாக நான் பார்க்குறது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நீங்கள் நிறைய அதில் கற்றுக்கிட்டு அதை முறைப்படி பயிற்சி எடுத்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா இன்ட்ரெஸ்ட்ல சொல்கிறதுங்கிறது வேற, பட் அதை ப்ரொஃபஷ்னலாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சைனாக வந்திருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன பேசிக்காக? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா இப்போ நமக்குள்ளேயே வந்து எல்லா பவரும் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம எல்லாருடைய ஆத்மா எல்லா சோலுக்குள்ளேயும் பவர் இருக்குது. ஆனால் அது வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. அது நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியறதில்ல. ஸோ அது தெரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா பேர்கிட்ட போய் எனக்கு இது வேணும் பண்ணி கொடுங்க, அது வேணும் பண்ணுங்க அப்படின்னா வந்து கேட்குறோம். ஆனால் நமக்குள்ளேயே பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குற முறைப்படி கேட்டால் நமக்கு என்ன வேணுமோ அது வந்து கொடுக்கும். ஆனால் நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமானதாக இருக்கணும். ஸோ அது நியாயமானதாக இருந்து நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது. அதைப்படி நம்ம கேட்கும் போது இந்த விண்காந்த அலை இதன் மூலமாக தான் எல்லாமே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அந்த நம்ம சோல் பவரும் அந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகணும். அது கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டோம்னா நம்ம என்ன மேஜிக் வேணால் அந்த லைஃப்பில் பண்ணலாம். அருமை அருமை. டியூனிங் கரெக்டாக இருக்கணும். ஆமாம். இப்போது மனிதர்கள் எல்லாரோடையும் நம்ம பழகிறோம். சில பேர் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோடு இருப்பாங்க, நெகட்டிவான எனர்ஜியோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து எப்படி நம்ம தற்காத்துக்கிறது, ஐடென்டிஃபை பண்ண வாய்ப்பு இருக்கா? அதுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் கற்றுக் கொடுப்பீங்க? இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குட் அண்ட் பேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நாட்கள் வந்து ஆகும். ஏன்னா நம்ம முதல்ல வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு நமக்கே ஒரு ப்ராக்டிஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வேண்டியதை எப்படி நம்ம வர வைக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம வர வைக்கிறதுக்குமே கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா நமக்குலாம் என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் பண்ணுவோம், பண்ணிட்டு ஏன் இன்னும் நடக்கல, ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு அக்கௌண்ட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் எனக்கு அலாரம் அடிக்கல, இன்னும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பதட்டப்படக்கூடாது. ஒன்ஸ் நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டோன்னா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை வந்து ஜாலியாக பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அது கண்டிப்பாக நமக்கு வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி மிராக்கள் என் லைஃப்பில் ஒரு 8 to 9 இயர்ஸாக நிறைய நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம்
நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இதை யார் வந்து அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்க கிட்டேயே போய் நான் வந்து கிளாஸ்க்கு வந்து சும்மாலாம் இல்லை, அவங்கள நான் ஒரு 4 to 5 years நான் தொல்லை பண்ணி நச்சு பண்ணி நான் வந்து கற்றுக்கிட்டு இன்னைக்கு அவங்களுடைய பிளெஸிங்ஸோட நான் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக வந்து எடுக்கிறேன். ஸோ அதில் வந்து ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே வந்து கன்சல்டேஷன் அப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசுவாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகளை தான் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நானே வந்து ஒரு ட்ரெயின் அவுட் ஆவேன். ஸோ நம்மளை நம்ம எப்படி வந்து செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நமக்கு எப்படி வந்து ஹீல் பண்ணிக்கிறது, அது எல்லாமே வந்து இதில் கற்றுக்க முடியும். இதில் இப்போ நிறைய புதுசான ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் அறிமுகமாகுது. சிகில், ஸ்விட்ச் வேர்டு அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்னன்னே தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களை மேம்ன்றல, நீங்கள் என்ன மேம் கூப்பிடுறீங்க. இதே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை வந்து மீனாட்சின்னு சொல்ல மாட்டாங்க, மீனோன்னு கூப்பிடுவாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும். இப்போ என் அப்பாவோ இல்லை அம்மா வந்து பாப்பான்னு கூப்பிடுவாங்க, அது இன்னும் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பிரபஞ்சம் வந்து நம்மளுடைய ஒரு அம்மா மாதிரி. லைக் நம்ம வந்து எப்படி அம்மாவோட கருவறையில் வந்து ரொம்ப சேஃபாக இருப்போம், நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் ரொம்ப பத்திரமா இருப்போம். அந்த மாதிரி நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளை வந்து சரண் பண்ணிட்டோம் அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து அவங்களுக்குன்னு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ நம்ம உருவாக்கப்பட்டதில்லை, இதெல்லாம் ஆதி காலத்திலேயே வந்து பெரிய பெரிய ரிஷிகள் மூலமாக உருவாக்கின வேர்ட்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ அதை தான் வந்து நம்ம சிகில்னு சொல்கிறோம். சிகில் வந்து பார்த்திங்கன்னா வரைகிறது. இப்போ சில பிரச்சனைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ்க்கே ஒரு 100+ ரெமடிஸ் வந்து சிகிலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வரையும் போது அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிப்படுவாங்க. வரைகிறதுனா எதில்? பேப்பர்லையா? பேப்பரில், க்ரீன் பெனில், அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டயக்ராம் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஹாரோஸ்கோப் பார்த்து கண்டுபிடிப்பீங்க? இல்லை, இதுக்கும் ஹாரோஸ்கோப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குது, எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப வலிக்குது அப்படின்னா அவங்க சொல்கிற கீ பாயிண்ட் தான் எங்களுக்கு வலிக்குது, அதனால தூக்கம் வரல, ஸோ தூக்கம் வரல, இது எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன வரைபடம் இருக்கோ நைட்டு இப்போ நான் மெடிடேட் பண்ணும் போது அந்த கிளைண்ட்டுடைய வச்சு நான் பண்ணும்போது எனக்கு என்ன இன்ட்யூஷனில் தோணுதோ இவங்களுக்கு இந்த ட்ராயிங் கொடுக்கலாம். ஏன்னா அதில் நான் சொன்ன மாதிரி 100+ இருக்குது. ஸோ அதை நம்ம கொடுத்து அவங்கள வந்து ஒரு 11 days வரைய சொல்லுவோம். வரைய சொல்லிட்டு நம்ம கீப் ஆன் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம், அவங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க நமக்கு வந்து ஃபோனில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இது ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக இன்னொரு விஷயம், இப்போ ஸ்விட்ச் வேர்டுன்றது அதே மாதிரி எழுதுகிற விஷயம். ஸோ எழுதுறது வந்து ஒரு 33 times, 21 times, 11 times வந்து எழுத சொல்வோம். ஸோ இது எல்லாமே வந்து யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகி பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே ஓகே. இப்போது இதில் வந்து பண வரவு தான் மெயினாக இப்போ உலகம் முழுக்க எல்லாருக்கும் தேவையானது இருக்கு. நிறைய அந்த மணி ஃப்ளோ அப்படின்னுவாங்க, அல்லது நமக்கு வந்து சேரணும், ஐஸ்வர்யம் சேரணுங்கிறது விசா பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை, இங்கே வந்து அது இல்லாமல் வாழ முடியாது. அதுக்கான ஜென்ரலாக ஒரு நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்கிறது வேற, ஜென்ரலாக பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு பண வரவுக்குன்னா என்ன நீங்கள் அதில் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்? ஸோ மணி அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு முதல்ல வந்து நம்ம இடத்த வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ நம்ம வந்து நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா வந்து அவங்களுடைய பூஜை ரூமோ என்ட்ரன்ஸ்லையோ எங்கெல்லாம் முடியுதோ அந்த பச்சை கற்பூரம் வந்து நிறையா நான் வந்து யூஸ் பண்ண சொல்வேன். ஸோ பச்சை கற்பூரன்றது ஒரு விஷயம் இருந்தாலே, இப்போ என் ஹேண்ட்பேக் எடுத்திங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் மணி வைக்கிறோமோ அங்கே எல்லாமே வந்து நம்ம பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்மளே வந்து ஒரு மணி ஜார் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கண்ணாடி பவுலில் வந்துட்டு இல்லை கண்ணாடி ஜாடி மூடி போட்டதில் வந்து ஒரு 1/2 cup அரிசி, ஒரு 2 கிராம்பு, ஏலக்காய், சுருள் பட்டை, அந்த சுருள் பட்டையில் வந்து 52074188ன்ற நம்பரை க்ரீன் கலர் மார்க்கரால் எழுதி அதை மெடிடேட் பண்ணி நம்ம வந்து வைக்கலாம். அண்ட் ஒரு பிரியாணி இலையில வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு அதுலேயும் இந்த நம்பரை எழுதி நம்ம உள்ள வைக்கலாம். பச்சை கற்பூரம் கண்டிப்பாக போட்டு கண்ணாடி ஜாரில் தான் வைக்கணும். ஸோ நம்ம டெய்லி நம்ம அதை வந்து பூஜை அறையில் வைக்கலாம், இல்லை பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம், இல்லை நம்ம ஆஃபீஸில் வைக்கலாம். அதை நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கிட்ட நம்ம வந்து சொல்லணும். இதில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. இப்போ இந்த மைக்கோ இல்லை இந்த மைக் ஸ்டாண்டோ நம்ம நினைப்போம் இதுக்கு வந்து உயிர் கிடையாது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே உயிர் இருக்காது, எல்லாமே நம்ம சொன்னால் கேட்கும். ஸோ அந்த ஜாரை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம மனசார மெடிடேட் பண்ணணும் நமக்கு என்ன வேணுமோ. ஸோ அப்போ நிறையா பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு வந்து இப்போ 1 crore வேணும், 3 crore வேணும் அப்படி கேட்டால் கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்காது. அந்த 1 crore 3 crore கொடுக்கும். யாருக்கு எப்போ கொடுக்கணும், அதுக்கான வர்த் இருக்குது. இப்போ அவங்க பிஸ்னஸ் அந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுக்கு ஒரு வர வேண்டியது வரலைன்னா கண்டிப்பாக அந்த மேஜிக் நடக்கும். பட் சும்மாவே நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து நடக்காது. நம்ம அதுக்கான உழைப்பு எல்லாமே இருக்கணும்.
அதோட சேர்த்து இந்த மேஜிக்கையும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். சில பேர் நான் ரொம்ப கடினமாக உழைக்கிறேன், நான் ரொம்ப சரியா இருக்கேன், ஆனால் எனக்கு வரமாட்டேங்குது. அப்போ அந்த தடைகளை உடைக்கும். அதை அப்படி புரிஞ்சுக்கலாமா இது? நான் நமக்கு இருக்கிற ஏதாவது கண்ணுக்கு தெரியாத தடைகள் அதெல்லாம் உடைச்சு ஆமாம், அதெல்லாம் உடையும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து சிலரால் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த இன்கம் வந்து வராது, ஒரு பிளாக்கேஜ் வந்து இருக்கும். அந்த பிளாக்கேஜ்க்கு ரெமடிஸ் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு கிளைண்ட் என்கிட்ட பேசும்போது நான் ஒரு A4 ஷீட் எழுதிட்டே இருப்பாங்க, என்னெல்லாம் பாயிண்ட் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் நல்லா உழைக்கிறாரு, அப்போ ஏன் வரல அப்படின்னா, அப்போ அந்த பிளாக்கேஜ் என்னவோ அதுக்கான ரெமடியை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு அதை வந்து முதல்ல லைஃப்ல இருந்து போனதுக்கு அப்புறமா மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அகம் ஆஸ்ட்ரோலே வந்து இருக்காங்க, அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட அவங்களுடைய ஹாரோஸ்கோப் செக் பண்ணதுக்கு அப்புறமா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ரெமடிஸ் வந்துட்டு நான் கொடுக்குறேன்.